ஹாய் வீவர்ஸ், வெல்கம் டு நமது இல்லம். இன்னைக்கு நம்ம மகா பெரியவா சொன்ன முருகன் பரிகாரம். சஷ்டி அன்று இந்த பொருளை வாங்கி பூஜை அறையில் வைங்க. இதே பொருளை தானம் செய்யுங்கள். கோடி கடனையும் தீர்த்து வைப்பான் கந்தன் அப்படின்னு சொல்லியிருக்கோம். காஞ்சி மகா பெரியவா தன் பக்தர்களுக்கு பல்வேறு தாந்திரீக சூட்சுமமான எளிமையான சக்தி வாய்ந்த பரிகாரங்கள் நிறைய சொல்லிட்டு போயிருக்கார். அது பார்த்தீங்கன்னா ரொம்பவே சாதாரணமாக போகிற போக்கில் சொல்கிறது தான். ஆனால் அதனுடைய பவர் பார்த்தீங்கன்னா, சக்தி பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கும். அதை நம்ம செய்யும் பொழுது நம்ம கஷ்டங்களுக்கெல்லாம் ஒரு விடிவு காலம் கிடைக்கும். சஷ்டி அன்னைக்கு முருக பக்தர்கள் செய்யக்கூடிய ஒரு எளிமையான பரிகாரம், காஞ்சி மகா பெரியவர் சொன்ன பரிகாரத்தை தான் பார்க்க போகிறோம். லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான கடனில் சிக்கி தவிப்பவர்கள் இதை செஞ்சு பாருங்க. ஒவ்வொரு சஷ்டிக்குமே நீங்கள் தொடர்ந்து செய்து வரும் பொழுது உங்கள் கடன்கள் எல்லாம் காணாமல் போய்விடும். நிச்சயமாக அந்த காஞ்சி மகா பெரியவரின் அருளாலும் முருகப்பெருமானின் அந்த அருட்கடாட்சத்தாலும் உங்கள் கடன் எல்லாம் இருந்த இடம் தெரியாமல் காணாமல் போய்விடும். அது என்ன அப்படின்றத வாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க வீவர்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த முருகர் பரிகாரத்தை நீங்கள் ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய வளர்பிறை சஷ்டி, தேய்பிறை சஷ்டி எப்பொழுது வேண்டுமானாலும் செய்யலாம். இந்த மாதம் தேய்பிறை சஷ்டி நவம்பர் 10ஆம் தேதி திங்கட்கிழமை வருகின்றது. அன்றைய தினமே நீங்கள் இதை ஆரம்பிச்சிருங்க. இதை ஆரம்பித்து ஒரு 6 சஷ்டிக்கு தொடர்ந்து செய்யுங்க. கண்டிப்பாக நீங்களே ஆச்சரியப்படும் அளவுக்கு அந்த கடன் பிரச்சனை காணாமல் போய்விடும். ஒவ்வொரு கடனாக நீங்கள் எப்படியாச்சும் அதை அடைச்சிருவீங்க. அதிலிருந்து வெளியில் வந்துடுவீங்க. அதுதான் அந்த முருகரின் சக்தி அப்படின்னு சொல்கிறது. அந்த காஞ்சி மகா பெரியவர் நமக்கு எவ்வளவோ பரிகாரங்களையும் ஒரு எளிமையான சூட்சுமமான தாந்திரிக பரிகாரங்களையும் சொல்லிட்டு போயிருக்காரு. அதில் ஒன்று தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு நீங்கள் என்ன செய்கிறீங்க அப்படின்னா, இந்த சஷ்டி அன்னைக்கு காலையிலேயே துவரம் பருப்பு அன்னைக்கு போய் புதிதாக தான் வாங்கணும். வீட்டில் இருக்கிறத எடுத்து நீங்கள் பண்ணக்கூடாது. உங்களால் எவ்வளோ முடியுதோ ஒரு 1/4 கிலோ துவரம் பருப்பை நீங்கள் வாங்கிட்டு பூஜை அறையில் முருகப்பெருமான் முன்பாக நின்று ஒரு நெய் தீபத்தை ஏற்றி வச்சுவிட்டு, ஒரே ஒரு தீபம் ஏற்றினாலும் போதும். ஏற்றி வச்சுட்டு இந்த துவரம் பருப்பை ஒரு பவுல்லையோ ஒரு பிளேட்லேயோ கொட்டி நீங்கள் பூஜை அறையில் வச்சுருங்க. அது மேலே ஒரு மஞ்சள் குங்குமம் இதை வச்சு, எனது கடன் பிரச்சனை சீக்கிரமே தீர வேண்டும், நான் எல்லா கடனையும் அடைச்சிட்டு நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்க்கை வாழ வேண்டும், இந்த கடனால் எனக்கு பெரிய பிரச்சனையாக இருக்குது, மிகப்பெரிய அவமானங்கள் இருக்குது, அதை எல்லாவற்றையும் நீங்கள் தான் போக்க வேண்டும் அப்படின்னு முருகரை மனமாற பிரார்த்தனை செய்யுங்க. பிரார்த்தனை செஞ்சுட்டு அந்த துவரம் பருப்பை யாராவது உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கோ, அந்த ஏழைகளுக்கோ, அல்லது அந்த ரோட்டோரத்தில் இருப்பவங்களுக்கோ நீங்கள் இந்த துவரம் பருப்பை தானமாக செஞ்சிடணும். பூஜை அறையில் வச்சு நீங்கள் வழிபட்டுட்டு அந்த துவரம் பருப்பை போய் யாருக்காச்சும் தானம் கொடுத்துருங்க. அதை நீங்கள் பயன்படுத்தாதீங்க. அன்றைய தினம் துவரம் பருப்பு வாங்குவது அப்படின்றது ரொம்பவே விசேஷமானது. அதை யாருக்காவது தானம் கொடுப்பது அதை விட விசேஷமானது. முருகர் செவ்வாய்க்கு அதிபதி. நமக்கு இருக்கக்கூடிய அந்த கடன் பிரச்சனைகளுக்கெல்லாம் காரணக்கர்த்தா யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த செவ்வாய் பகவான் தான். அதனால தான் நம்ம முருகரை ஸ்ட்ரெயிட்டாக போய் நம்ம வழிபட்டு அந்த செவ்வாய்க்குரிய தானியமான அந்த துவரம் பருப்பை அன்னைக்கு வாங்கி நீங்கள் மனமாற பிரார்த்தனை செஞ்சு யாருக்காவது ஏழை எளியவங்களுக்கு அந்த துவரம் பருப்பை தானமாக கொடுக்கும் பொழுது நிச்சயமாக அந்த முருகனின் அருளாலும் செவ்வாய் கிரகத்தின் அந்த அருளாலும் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை அனைத்தும் காணாமல் போய்விடும். நீங்கள் இதை தொடர்ந்து ஒரு 6 சஷ்டிக்கு நீங்கள் செஞ்சு பாருங்கள். நிச்சயமாக அது பல லட்சம் கடனாக இருக்கலாம். எல்லாருக்கும் லட்சக்கணக்கில் கடன் இருக்குது அப்படின்னு சொல்ல முடியாது. கோடிக்கணக்கில் கடன் இருக்குது அப்படின்னு சொல்ல முடியாது. ஏழைகளுக்கெல்லாம் ஆயிரக்கணக்கில் உள்ள கடனையே அவங்களால அடைக்க முடியாது. அது எந்த மாதிரியான கடனாக இருந்தாலும் சரி, நகைக்கடன், வீட்டு கடன், வாகன கடன், இந்த மாதிரி எல்லா கடன்களையுமே இந்த ஒரு பரிகாரம் உங்களுக்கு தீர்த்து வைக்கும். இப்போ உங்களால் எவ்வளோ பருப்பு வாங்க முடியுமோ அதை வாங்கி கொடுங்க. நம்ம சொன்ன மாதிரி 1/4 கிலோ வாங்கி கொடுக்குறவங்க வாங்கி கொடுங்க. என்னால் 1 கிலோ பருப்பு ஒவ்வொரு சஷ்டிக்குமே வாங்கி இன்னொருத்தவங்களுக்கு கொடுக்க முடியும் அப்படின்னா, நீங்கள் அந்த 1 கிலோ பருப்பை வாங்கி ஒரு 2-3 பேருக்கு கூட பிரித்து நீங்கள் கொடுக்கலாம். அது அவங்களுக்கு ரொம்பவே ஒரு உதவியாக இருக்கும். அதனால் கண்டிப்பாக இதை முயற்சி பண்ணி பாருங்கள்.
ஒரு முழு நம்பிக்கையோடு நீங்கள் வந்து இந்த பரிகாரத்தை செய்யுங்க. முருகரை முழுமையாக சரணாகதி அடைஞ்சு, கடன் பிரச்சனை என்னால் தாங்க முடியல முருகா, நீ தான் வந்து என்னைய காப்பாற்றணும், இந்த கடனை தீர்ப்பதற்கு எனக்கு வழி தெரியலை, பணம் என்னிடம் இல்லை, அதை வந்து நீ தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் முருகரை மனமாற நீங்கள் வந்து போய் பிரார்த்தனை செஞ்சு இதை வந்து செஞ்சு பாருங்க. நிச்சயமாக நான் சொல்கிறேன், எப்பேற்பட்ட அந்த கடனும் வந்து ஒரு நிமிஷத்தில் முருகர் நினச்சார்னா அதை வந்து இல்லாமல் செய்து விடுவார். அதனால் நீங்கள் முருகரை மட்டும் நம்பி இந்த ஒரு அற்புதமான எளிமையான பரிகாரத்தை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள் வீவர்ஸ். ஓம் சரவண பவ. இது மாதிரியான பல பதிவுகளை தெரிந்து கொள்வதற்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.